உங்களுக்கு விஜயராகவன் போன இடத்துல நான் நம்ம இவர்கிட்ட கூட நான் பேசினேன் சார் அது அப்படின்னா அதுக்கப்புறம் பிரசன் அதிகமாக நான் விட்டுட்டேன் போன இடத்துல இல்லண்ணா இல்ல ஆனா விஜயராகவன் பிரதிபா வந்தீங்கன்னா நான் அதை கண்டுக்கவே இல்லை இது வரும் அப்படின்னா நான் அதாவது ஒரு சாம்பிளுக்கு தான் அதை போட்டு காட்டினேன். மொத்தம் இந்த ஆடியோ வந்து 18 நிமிஷம் இருக்குது. ஓகேங்களா? அதாவது வந்து அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஆனாலப்பட்ட விஜயபாஸ்கர் மேலே கேஸ் போட்டோம், நீ எல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னாரு. விஜயராகவன் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஸ்குவாடில் வந்து இருந்தார் விஜயராகவன்கிற. இங்கே கரூரில் இருக்கிற ஏடி மைன்ஸ் யாருமே வந்து துணிச்சலாக வந்து பொய் கேஸ் போட மறுத்துட்டாங்க. அப்போது திருச்சியில் இருந்த ஃப்ளையிங் ஸ்குவாடை சேர்ந்த விஜயராகவனுக்கு ப்ரெஷர் கொடுத்து வந்து வேறொரு வண்டி மேலே, இன்னும் சொல்ல போனால் அவங்ககிட்ட வந்து அப்போ லாரியே இல்லை, வேற ஒரு வண்டி மேலே வழக்கு போட்டு அந்த வண்டியை மண்ணள்ளிட்டு வந்த வண்டியை அந்த டிரைவர்கிட்ட ஒரு கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. எப்படின்னா பிரேம்நாத் தான் வந்து மண்ணை திருட சொன்னார் அப்படின்னு ஒரு பொய்யா கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி என் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு புட்டப்போலக்கு இப்போ போடுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அதாவது ஆளுங்கட்சி நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த மனப்போக்கில் வந்து இருக்கிறாங்க. இப்போ நேற்றுக்கும் அதுதான் நடந்துச்சு. அதாவது மக்களுக்காக உணர்வாக உண்மையாக களத்தில் நிற்கிறப்போ, அதாவது நாங்கள் இந்த இடத்துல அரசியல் பண்ணலை, அரசியல் பண்ணவும் நாங்கள் வரல, மக்களை போய் பார்த்தோம், அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளித்து அவங்களோட உடைமையை காக்கணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அந்த இடத்துல போய் வந்து நாங்கள் நிற்கிறோம். நேற்று வந்து முந்தா நேற்று என் குவாரியில் ரைடு நடந்தப்போ, இந்த ரைடு நடக்குது, இந்த மாதிரி ஒரு இது நடக்குது, நேர்மையாக ஒரு தொழில் பண்ணுற ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ, அது யார் பண்ணுவா கரூரில் அப்படின்னா வந்து எம்சிஎஸை தவிர வேறு யாரும் பண்ண மாட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நேற்று காலையில் வந்து நான் எம்சிஎஸ்க்கு ஃபோன் அடிக்கிறேன். ஆனால் எதுக்கு நான் வந்து எனக்கு வந்து என் குவாரியில் அதிகாரி அனுப்புறீங்கன்ட்டு, வாயில் நுழைய முடியாத அளவுக்கு நான் கூசுற அளவுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில் என்னை பேசினார். அந்த ரெக்கார்டு நான் வச்சுருக்கேன். அதை இப்போ நான் வெளியிட மாட்டேன். தேர்தல் நேரத்தில் தேர்தல் மேடையில் அதை நான் வெளியிடுவேன். இந்த வந்து நான் வந்து இப்போ நான் வந்து ரிப்போர்ட்டருக்கு கொடுக்க போகிறதில்ல, உங்களுக்கு நான் போட்டு காட்டினேன் சாம்பிளுக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஒரு நிமிஷம் போட்டு காட்டினேன். இது 18 நிமிஷம் ஆடியோ இருக்குது. ஏன்னா இதை ஏன் வெளியிடலை அப்படின்னா, ஏன் திருமணத்திற்கு மாலை எடுத்து போட்டவர் உயர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த ஒரு விசுவாசத்துக்காகவும் அந்த ஒரு மரியாதைக்காகவும் இதை நான் வெளியிட விரும்பலை. ஏன்னா இதில் வந்து 13 தடவை செந்தில் பாலாஜியோட பேரை வந்து மாயனூர் சங்கர், அதாவது செந்தில் பாலாஜியோட உதவியாளர் மற்றும் பினாமி என்று அழைக்கப்படும் சங்கர் வந்து அவரோட பேரை பயன்படுத்தியிருக்கார். அந்த ஒரு, அதாவது செந்தில் பாலாஜிக்கு அந்த உணர்வு இருக்கோ இல்லையோ, எனக்கு அந்த உணர்வு இருக்குது. அதனால் வந்து அவர் பேரை கெடுக்கக்கூடாதுங்கிறனால இதை நான் வந்து வெளியிட விரும்பலை, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து பத்திரிகை நண்பர்கள் கொடுக்க விரும்பலை. இல்லை அவங்க சவால் விட்டாங்கன்னா பொதுவெளியில் எல்லாத்துக்கும் நான் அனுப்புறதுக்கு நான் தயார். நான் அதை பற்றி கவலைப்படல. நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு நான் வந்து என் கட்சி தலைமை என்ன உத்தரவிடுதோ அதை நான் செய்வேன், மக்களுக்காக போராடுவேன். அதுக்காக நீங்கள் என்ன வேணும் பண்ணீங்களா? நீங்கள் ரொம்ப யோக்கியமாக இருக்கீங்களா? கொங்கு மெஸ்ஸுக்கார சுப்பிரமணி 20 வண்டியை வச்சு ராத்திரி பகலா இல்லீகலாக மண் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன் பாலவிநாயகர் ரங்கராஜ் ஓட்டலையா? போய் பிடிக்க வேண்டியதான் எல்லா வண்டியும். திமுகங்கிறீங்களாம் மண் ஓட்டுறது இல்லையா, எதுவும் பண்ணுறது இல்லையா? மணல் ஓட்டிட்டு கிழக்கு ஒன்றிய செயலர் முத்துக்குமார் மணல் காவேரி ஆற்றுல ராத்திரி பகலுமா மணல் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. யார் சூப்பர்வைசரு? தர்மராஜன் ஒரு சூப்பர்வைசர் வச்சு ராத்திரி பகலுமா நேற்று 26 வண்டி ராஜபா குரூப்ஸ், முன்னாடி எஸ்ஆர் குரூப், இப்போ ராஜபா குரூப்ஸ் பர்மிட் போட்டு நேற்று 26 வண்டி மணல் ஓடுது பட்ட பகல்ல. நவுட்டு பர்மிட் போடுறாங்க. வேற யாருக்கு நவுட்டு பர்மிட் கிடையாது. எங்க இங்க நெரூர் சோமூர் பக்கம் பர்மிட் கிடையாது. இவங்களுக்கு மட்டும், கிழக்கொன்றிய முத்துக்குமாருக்கு மட்டும். எங்க எல்லமேட்டில் உணர்ந்து கொட்டி பப்ளிக்கா விற்கிறாங்க. யூனிட் 6500 ரூபா. ஓகேங்களா? நீங்க போங்க, 7 யூனிட் வாங்கினீங்கன்னா ஒரு யூனிட் ஃப்ரீ. கூவி விற்கிறாங்க, நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு 15,000 ரூபா எம்சி சங்கருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து முன்னாடி வந்து எஸ்ஆர் குரூப், அதாவது சித்திரவேல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜபா குரூப் ஒரு யூனிட் கிராவலுக்கு 500 ரூபா ராயல்ட்டி. கரூரில் ஒரு நாளைக்கு 2500 யூனிட் ஓடுது. அதில் அந்த 500 ரூபா ராயல்ட்டியில் 200 ரூபா ராஜப்பாவுக்கு, 100 ரூபா அரசு அதிகாரிகளுக்கு, 200 ரூபா நம்ம அண்ணன் எம்சி சங்கருக்கு வாரம் கல்லா கட்டணும். முன்னாடி சித்திரவேல் கொடுத்துக்கிட்டு இருந்தான், இப்போ ராஜபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. இது தெரியாமல் இருக்கா? அது சம்பந்தப்பட்ட ஆவணமும் கேட்டிருக்கு. ஆசைப்பட்டா அதையும் நான் வெளியிடுறேன். எனக்கு அதை பற்றி கவலைப்படல. எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நேரடியாக வெளியிடுறேன்.
இதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். என்னைய என்ன பண்ணுவாங்க? பொய் வழக்கு போடுவாங்க, வேற ஏதாவது கேஸ் போடுவாங்க, போட்டுட்டோம். வேற என்ன பண்ணுவாங்க? கொலை பண்ணுவாங்களா? பண்ணட்டும். மனிதனுக்கு உயிர் ஒன்று தான். பாட்டாளிகளுக்கு பயமறியாதவர்கள். எனக்கு எது நடந்தாலும் எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இருக்கார். எந்த வழக்காக இருந்தாலும் அவர் என்னை பார்த்துக்குவார். எனக்கு எது நடந்தாலும் அவர் நிற்பார். நீங்கள் பண்ணுறத பண்ணுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அண்ணன் வர்றாரு. இந்த அன்னைமலை மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும், எங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அது வரைக்கும் இந்த அச்சுறுத்தலெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இப்போ இந்த வெண்ணமலை போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த தொடர்ச்சியாக வந்து இந்த மணல் திருட்டு சம்மந்தமாக அவங்க மேலே பொய் வழக்கு போடுறதா? இல்லை, மணல் திருட்டுக்கே மேலே பொய் வழக்கு போடலைங்க. மணல் திருட்டு பண்ணுறது திமுகங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் குவாரி தொழிலுங்க. நான் இன்றைக்கி நேரத்தில் இல்லை, நான் பல ஆண்டு காலமாக குவாரி தொழில் பண்ணுறேன். குவாரி லைசன்ஸே என் பிரேம்நாத்னு என் பேரில் தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ குவாரி, அதாவதுங்க குவாரியில் வந்து பல குவாரி மேலே ஃபைன் போட்டிருக்காங்க, 20 கோடி 30 கோடின்னு. முறையாக கரூர் மாவட்டத்தில் அளந்து பெனால்ட்டி போடணும் அப்படின்னா 25,000 கோடி பெனால்ட்டி போடணும். தெரியுங்களா? 25,000 கோடி போடணும். ஒவ்வொரு குவாரி முதலாளியும் பஸ் எத்தனை பஸ் வச்சுருக்காங்க தெரியுங்களா? ஒரு பஸ்ஸுக்கு வந்து 10 லட்ச ரூபா கணக்கு காட்டி பஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க. சேலம் கரூர் பஸ் ரூட் எவ்வளோ தெரியுங்களா? 25 கோடி கணக்கு காட்டியிருக்காங்களா? எல்லாம் பிளாக் மணி. எல்லாம் எத்தனை கட்டடம், எத்தனை கல்யாண மண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க. முறையாக அளந்து ஆய்வு பண்ணால் 25,000 கோடி ஃபைன் போடணும் கரூர் மாவட்டம் முழுக்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரியுங்க. MC சங்கரோட குவாரி அளந்து ஆய்வு பண்ணால் எவ்வளோ ஃபைன் போடணும் தெரியுங்களா? சாய் ப்ளூ மெட்டல்ஸுக்கு. என்னங்க யாருக்கு தெரியாமல் இருக்குது? என்னமோ நேர்மையாக இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காசு போயிட்டு தான் இருக்குது. யாருக்கு போகாமல் இருக்குது? சும்மா இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அளக்க சொல்லுங்கள், என்னதையும் ஆய்வு பண்ண சொல்லுங்கள். நான் வேண்டான்னு சொன்னேன்னா முறைப்படி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுங்கள். என்னதையும் டிஜிட்டல் சர்வே பண்ண சொல்லுங்கள், நானும் ஒத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் ஃபைன் போட சொல்லுங்கள். ஹைகோர்ட்டில் ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க சொல்லுங்கள். கரூரில் இருக்கிற இல்லீகல் குவாரி ஒரு 54 இருக்குது. லைசன்ஸ் குவாரி ஒரு 60 சில்லரை இருக்குது. ஆய்வு பண்ண சொல்லுங்கள். என்னது லைசன்ஸ் குவாரிங்க, என்னதே ஆய்வு பண்ண சொல்லுங்கள். என்ன நியாயமான பெனால்ட்டியோ போட சொல்லுங்க, நானும் கட்டுறேன். என் பேரில் ஒரு குவாரி இருக்குதுங்க, இல்லீகல் குவாரி. இன்னொன்று சொல்கிறேன், கரூர் மாவட்டத்தில் SR கம்பெனின்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? அவன் கிராவல் மண் எடுக்கிறேன்னு ஒரு 300 இடத்துல 10 அடி 20 அடி 30 அடின்னு பாவம் பொதுமக்களை ஏமாற்றி மண்ணள்ளி வச்சுருக்கான். நந்தனூர், வெஞ்சமானூர், ஆலத்தூர், ஆர்ச்சம்பட்டி, கரூர் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும். அதெல்லாம் பாவம் மக்கள் சொத்து அள்ளி வச்சுருக்காங்க. இதில் கொங்கு மெசுக்காரங்க அள்ளினதான் இருக்கிறதுலே அதிகம். அதெல்லாம் அளந்தாங்கன்னா பொதுமக்கள் பாதி பேர் செத்தான். அந்த நிலைமை இருக்குது. இதெல்லாம் இல்லீகல். இப்போ ராஜபா குரூப்புங்கிறவன் அள்ளிக்கிட்டு இருக்கான். பர்மிட் போட்டு அள்ளுறேங்கிறான். பர்மிட் எங்கே இருக்கும்னா புகழூரில் இருக்கும், புரியுதுங்களா? பரமத்தியில் இருக்கும் ஒரு பர்மிட்டு. ஆனால் அள்ளுறது எங்கே அள்ளுவாங்கன்னா நந்தனூரில் அள்ளுவாங்க, தோகமலையில் அள்ளுவாங்க. கேட்டால் பர்மிட்டும் வாங்க. இதில் வந்து கரூர் மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் காசு போகுது. காசு வாங்க 2 பேர் இருக்காங்க, சொல்லட்டுங்களா? கரூர் RDO அந்த பையன் தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் காசு வாங்குறதில்ல, எனக்கு தெரியும். குளித்தலை RDO சப் கலெக்டர் ஒரு அந்த அம்மா சுவாதிஷ்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க காசு வாங்குறதில்ல. மீதி எல்லாரும் காசு வாங்குறாங்க. ஆல் ஆர் கரப்டட். இது மட்டும்தான். நன்றி.